காலை 6 மணிக்கு தொடங்கிய யாகம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சாந்தி யாகம், பரிகார பூஜைகள் திருப்பதி கோவிலில் நடைபெற்று வந்தது. காலை 6 மணிக்கு சிறப்பு பூஜைகள் யாகம் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. 4 மணி நேரம் நடைபெற்ற சாந்தி யாகம் நிறைவு பெற்றுள்ளது. அந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் தயார் செய்ய அனுப்பி வைக்கப்பட்ட நெய்யில் மாட்டுக் கொழுப்பு, பன்றிக் கொழுப்பு, மீன் எண்ணெய் ஆகியவை கலந்திருந்து உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதனால் கோவிலுக்கு தோஷம் ஏற்பட்டிருந்தது என்று ஆகம சாஸ்திர வல்லுநர்கள் கூறியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த தோஷத்தை போக்குவதற்காக இன்று காலை ஏழுமலையான் கோவிலில் 6 மணிக்கு துவங்கி 10 மணி வரை சாந்தி யாகம் நடத்தப்பட்டது. சாந்தி யாகத்தை தொடர்ந்து ஏழுமலையான் கோவில் முழுவதும் கோமியம் தெளிக்கப்பட்டு குங்குலிய புகை போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரசாத தயாரிப்பு கூடங்கள், லட்டு விற்பனை நிலையம் ஆகியவற்றிலும் கோமியம் தெளிக்கப்பட்டு குங்குலிய புகை போடப்பட்டது. நந்தா, அத்துடன் ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற சாந்தி யாகம் நிறைவடைந்துள்ளது. நந்தா, நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு.